தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் இருக்கிறாங்க. அதில் நடிகை ஸ்ரீவித்யா அவர்களை நம்மளால் மறக்கவே முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையும் மற்றும் சினிமா பற்றிய சில விஷயங்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேரழகிகளை, நடிப்பில் உச்சம் தொட்ட திறமையான நடிகைகளை பார்த்துருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 70களில் அழகிலும் நடிப்பிலும் ஜொலித்த நாயகிகள் எப்படி சினிமா துறைக்கு வந்தாங்க, என்னென்ன சாதிச்சாங்க, அவங்களோட பர்சனல் லைஃப்னு பல விஷயங்களை நிறைய பார்த்தோன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வரோம். கேமராவோட எந்த கோணத்தில் பார்த்தாலும் அழகாக தெரிஞ்ச ஒரிஜினல் பியூட்டின்னு தான் சொல்லணும். நடிகை ஸ்ரீவித்யா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீவித்யா அவர்களினுடைய மரணத்துக்கு அப்புறமாக அவருடைய பர்சனல் லைஃபை பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லி வராங்க. புதுசாக அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வாழ்க்கையோட மேடு பள்ளங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மனசில் பட்டதை அப்படியே பேசுகிற இளவயது ஸ்ரீவித்யா பற்றின பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸ்ரீவித்யா சென்னை பொண்ணு, தமிழ் பொண்ணு. அப்பா கிருஷ்ணமூர்த்தி நடிகர், அம்மா எம்எல் வசந்தகுமாரியோ புகழ்பெற்ற கர்நாடக பாடகி. சினிமாவிலேயும் பாடியிருக்காங்க. ஸ்ரீவித்யா சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான பாதை அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் பக்கத்து வீட்டிலையும், ஏன்னா நாட்டிய பேரொளி நடிகை பத்மினியோட வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் ஸ்ரீவித்யாவானது. ஏற்கனவே அழகான முகம், முறைப்படி பாட்டு, நடனம்னு ஒரு நடிகைக்கான அத்தனை ப்ளஸ்ஸோடு இருந்திருக்கிறாங்க. பத்மினி அம்மா மேக்கப் போடுறத வச்ச மிகப்பெரிய அளவில் அவங்க ஆசைப்படுவாங்களாம். வச்சக்கண் வாங்காமல் பார்ப்பாங்களாம். விளைவு பத்மினி நடித்த திருவருட்செல்வர் படத்தில் வரக்கூடிய சிவன் பார்வதி நடனத்தில் பார்வதியாக நடனம் ஆடினாங்க ஸ்ரீவித்யா. 1953 பிறந்த ஸ்ரீவித்யா அவர்களுக்கு இந்த படத்தில் நடனம் ஆடினப்போ 14 வயது தான். வித்யாமூர்த்திங்கிற பேரில் அறிமுகமாகியிருப்பாங்க. உண்மையான பேரோ ஸ்ரீவித்யா தான். வீட்டில் நெருங்கின வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா விதின்னு அவங்கள ரொம்ப நிக்நேமோடு வச்சு கூப்பிடுவாங்களாம். சொந்த பேரில் தான் சினிமாவில் அறிமுகமாகறாங்க. தமிழில் இவங்களோட முகம் எல்லாருக்குமே தெரிஞ்ச படம்னா 100க்கு 100. அந்த படத்தோட ஹீரோ ஜெய்சங்கர். சின்ன ரோலு, அதுவும் நெகட்டிவ் ரோலு. அவரோட முகமும் கண்களும் பொய் சொல்கிற தவிப்பை அப்படியே வெளிப்படுத்தியிருக்கோம். அவர் கற்றுக்கிட்ட நாட்டியம் சொல்லி கொடுத்த ஸ்கில்லு இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்பவே பார்த்திங்கன்னா மெட்ராஸ் டு டெல்லி, சொல்லத்தான் நினைக்கிறேன்னு அடுத்தடுத்து அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து தன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்தில் ரொம்ப இயல்பாக மிகப்பெரிய அளவில் ஆனந்தமாக இருந்திருக்கிறாங்க. போல்டாக பேசுகிறேன்னு எதையாவது கண்ணா பின்னான்னு சொல்லி வைக்காதேன்னு அவங்க அம்மா அதட்டுவாங்களாம். அம்மா நீ ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடியாகிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டு பயமறியாத இளங்கன்ற மாதிரி படபடன்னு பொறிஞ்சு தள்ளியிருப்பாங்களாம் ஸ்ரீவித்யா அவர்கள். 100க்கு 100 பட ரிலீஸுக்கு அப்புறமாக நீங்கள் குண்டாக இருக்கிறதுனால பட வாய்ப்புகள் வர மாட்டேங்குதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னோட உடல்வாகை பூசின மாதிரி தான் இருக்கும், ஆனால் தமிழ் படங்களில் நடிக்கிறனுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உடம்பை குறைச்சேன்னு நிறைய இடங்களில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதோட நிறைய தொடர்ந்து அவங்க பார்த்திங்கன்னா படங்களை நடித்து வந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. யார்கிட்டையுமே அவங்க சான்ஸ் கேட்டு போகவே மாட்டாங்களாம். அதே போல் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சினிமா ஃபீல்டு ஒரு மரியாதை இருக்குது. அதை நான் கெடுக்க விரும்பலை. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு நாள் ராத்திரி சினிமா ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கதை டிஸ்கஷன் பண்ணணும், உடனே கிளம்பி வாங்கன்னு கூப்பிட்டாரு. அந்த டிஸ்கஷனை நாளைக்கு காலையில் வச்சுக்கக்கூடாதா சார் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்னு இழுத்தாரு. அந்த டிஸ்கஷனுக்கு நான் போகலை, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னை பொறுத்த வரைக்கும் 30 வயசோடு நடிக்கிறது நிறுத்திட்டு குடும்பம் குழந்தைன்னு செட்டில் ஆகிடணும். ஒருவேளை நடித்தாலும் சவுக்கார், எம்என் ராஜா மாதிரி குணச்சித்திர வேடங்கள் நடிக்கணும். அப்போ தான் நாயகிகள் அவங்களோட இமேஜை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. 22 வயசுலேயே அம்மா கேரக்டரில் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறமாக பார்த்திங்கன்னா ஸ்ரீவித்யா அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கேரளாவினுடைய சொத்தாகவே கருதப்பட்டாங்க. மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இவங்க தன்னுடைய கெரியரில் திருமணத்திற்கு அப்புறமாகவும் கூட ரொம்பவே கவனம் செலுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீவித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல பேர் ப்ரப்போஸ் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு முறை அவங்க அமெரிக்காவில் நடனமாட அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக போனப்போ சயின்டிஸ்ட் ஒருத்தர் தன் காதலை சொல்ல அவருக்குமே நோ சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரோட வாழ்க்கை பயணத்துலையுமே நிறைய பூக்கள் பூக்கத்தான் செய்யும். ஸ்ரீவித்யாவோட வாழ்க்கையிலையும் இன்னொரு காதல் புதுதாக சொல்லப்படுது. அதுவும் பெருசாக வாசம் வீசலை. ஏமாற்றம், வருத்தம்னு பல உணர்ச்சிகள் தவிச்சுக்கிட்டு இவங்க இருந்திருக்கிறாங்க. தான் நடித்த தீக்கனல் படத்தில் ஒர்க் பண்ண ஜார்ஜ் என்பவரை கல்யாணம் செஞ்சுக்க முடிவெடுத்திருக்கிறாங்க. இந்த காதலையாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு அவங்க தீர்மானத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்ற மாதிரியாக பார்த்திங்கன்னா எல்லோருமே சொல்லி வருவாங்க. அப்படி தான் அவங்களுக்கு அங்கே நடந்திருக்கு. என்னடா இது, இப்படியெல்லாம் கூட ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
தன்னோட திருமண வாழ்க்கையை பற்றி ஸ்ரீவித்யா ஒரு பேட்டியில், ஒரு காதல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதுலேருந்து மீள ஒரு கல்யாணம் பண்ணேன், வாழ்க்கை அறுந்து போன நூல் மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் நான் மலையாள சினிமா உச்சத்தில் இருந்தேன், ஆனால் என்னோடய பர்சனல் லைஃப் அப்படியே கீழே இறங்கிடுச்சு, அதை என்னால் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து 30 வயதில் நடிப்பை நிறுத்திட்டு குடும்பம் குழந்தைன்னு செட்டிலாக ஆசைப்பட்டவங்க கணவர் வற்புறுத்தலால் நடிப்பை தொடர்ந்தாங்க. மகளோட கல்யாணத்தில் கடைசி வரிசையில் உட்கார்ந்து அழுதுட்டு வந்த அவரோட அம்மாவுக்கு மகள் தற்கொலை முடிவில் இருக்கிறது தெரிய வர மகளை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. தான் நடித்து சேர்த்து சொத்தை கேட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க ஸ்ரீவித்யா. கூடவே நடிப்பையும் தொடர்றாங்க. கொஞ்சம் தேறி வர அந்த நேரத்தில் அவங்களோட அம்மா கேன்சரால் இறந்து போகிறாங்க. கணவர்கிட்டேருந்து டைவர்ஸ் கிடைக்கல, உழைப்பு சம்பாதிச்ச காசும் கிடைக்கல, எல்லாத்துக்கும் மேலே அம்மாவும் இல்லை. அந்த காலகட்டத்தில் மனசளவில் சுக்கு நூறாக அவங்க நொறுங்கிட்டாங்க. அடுத்ததாக 2003 இவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு. 35 வயதில் அவங்க தொலைச்ச சொத்துக்களை கோர்ட்டு மீட்டு கொடுக்குது. படங்கள் சீரியல் நடிப்பு மனசில் அமைதிப்படுத்திக்கிட்டு வாழ ஆரம்பித்தவங்களுக்கு அதுவும் நிலைக்கலை. 2003 பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறது முதுகுத்தண்டு வரைக்கும் பரவி இருக்குதுன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறமாக 40 வருடங்களில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தியன் 800 படங்கள் வரைக்கும் ஸ்ரீவித்யா நடிச்சாச்சு. இதில் மலையாள படங்கள் தான் அதிகம். நைட் ஷூட்டிங் முடித்து காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு போய் மறுபடியும் 9 மணிக்கு அடுத்த படத்தோட ஷூட்டிங்க்கு கிளம்பிடுவேன். மலையாளத்தில் மேக்கப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. முகத்துக்கு கஸ்தூரி மஞ்சள் பூசி குளிச்சா அடுத்த ஷூட்டிங் போக நான் ரெடியாகிடுவேன்னு பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தாங்க ஸ்ரீவித்யா. தான் சந்தித்த சில அவமானங்களையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஹைலைட்டே அந்த 2 கண்ணு தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிடுவாங்களாம். அபூர்வ ராகங்கள், 100 நாள் ஃபங்க்ஷனில் என் கண்களில் வெளிப்பட்ட நடிப்பை பாராட்டியிருக்கிறாங்க நிறைய பேர்னு கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் நடித்ததுக்கான படத்தை கூட அவங்க வாங்கினது கிடையாதான். 1990களில் இருந்து ஸ்ரீவித்யா சீரியல்களையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு நடிகையாக இருந்தாங்க. ஆனால் கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க மனதளவில் அப்படின்றது தான் உண்மை. 53 வயதில் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீவித்யாவை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.